ஆரம்பிச்சேன். என்ன பண்றது அந்த மாதிரிலாம் விடுங்க விடுங்க அதெல்லாம் ரொம்ப ஆனா யாரும் வரக்கான மாதிரி நான் கவனிக்கல டைமிங்க 10 மணிக்கு போட்டுருவேன் 10 ஆயிடுச்சு. வருவாங்க வருவாங்க எல்லாம் வருவாங்க. திரும்ப அண்ணாதான் சும்மாவே இருக்க மாட்டாரு எதையாச்சும் ஒண்ணு போட்டு நமக்கு திரும்ப ஆரம்பிச்சாரு அவரு. ஆமா என்ன போட்டிருக்கா திரும்ப இன்னைக்கு ஈசிக்கான முக்கியத்துவத்தால் வயிற்றுச்சலில் அவதூறு பரப்புறாங்களாம். வயிற்றுச்சல் போடுறோமா நம்ம ஒரு நிமிஷம் இதுக்கு வயிற்றுச்சல் போடுமா? ஹலோ மனோஜ் குட் மார்னிங். நேற்று பாத்தீங்களா ஆர்கே நகர்ல ஒரு பையன் சாவடிச்சிருக்காங்க. கஞ்சா விக்கிறாங்க சொல்லி. ஆமா ஆர்கே நகர் கஞ்சா விக்கிறாங்க சொல்லிட்டு. ஆமா ஆமா இல்ல 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 அந்த பையனை கொன்னுட்டாங்க. ஆமா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு இது நியூஸ் பார்த்தேன் ஒரு நியூஸ் பார்த்தேன் நேற்று. என்ன பார்த்தேன்னா அவன் கஞ்சா அந்த பையன் கொஞ்சம் ரவுடி மாதிரியும் அவன் வீட்டில் அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றது வாண்டடா கஞ்சா தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு இது பண்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் பார்த்தேன் டிஎல்ல பார்த்தேன். அதுதான் எனக்கு தெரியும். அது வேற கேஸ். அது வேற கேஸா? இது வந்துட்டு கஞ்சா ஏதோ விக்கிற தட்டி கேட்டதுக்கு அந்த பையனை அடிச்சு கொண்டு அம்மிக்கல்ல வச்சு அடிச்சு கொண்டு விட்டாங்க நேற்று நைட்டு. என்னடா இது இருக்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு. இன்ஜினியர் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. நேற்று என்ன இது ஸ்பேஸ் போட்டுட்டு படுத்துட்டீங்களா? காலையில் 5 மணிக்கு பார்த்தா ஒரு 4 பேர் மட்டும் இருக்கீங்க ஸ்பேஸ்ல. ஆமா 1:30 மணி வரைக்கும் தான் பாக்குறேன். நம்மளுக்கு நல்லா போய் எப்ப நம்ம தூக்கம் நல்லா வருதோ அப்பதான் உட்காந்து இன்ட்ரெஸ்டா பேசுறாங்க. சரி அவங்க பேசுறதையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கோமா. பேந்தர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு வேலையில. சரி நல்ல சீரியஸ் டிஸ்கஷனா போய்க்கிறது. சரி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஹனிஃபா இருக்கேன். இல்ல ஒரே சென்னை தான். எட்டி பார்த்தேன் அப்படியே ஓடிட்டேன். நேத்தா ரொம்ப நாள் கழிச்சு ஹோம்ஸ் வந்து பேசினாங்க. பண்ணாங்களா? நான் பார்க்கவே இல்லையா? நான் தூங்கிட்டேன். என்ன ரெமோ? ரெமோ தான் ரொம்ப நாள் ஆச்சு. சரி வரதே இல்லை. ரெமோ வந்துட்டு டிஎம்ல பெண்களோட பேசுறதுக்கு நேரம் சரியா போயிருக்க. ஸ்பீக்கர்ல பேச முடியல. நிறைய காதல் தொல்லைகள் நிறைய இருக்கு. என்னைய கட்டிக்கோங்க, என்னைய லவ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய ப்ரொபோசல்ஸ் வருது. என்னங்க காலையிலேயே ஸ்பேஸ போட்டு கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எந்த புண்ணுல வேலை பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு இன்ஜினியர். சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரொபோசல் வருதுமா? எனக்கு நானே டிஎம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கேன். இன்னொரு ஐடியில இருந்து வந்து இதுல ப்ரொபோசல் வேறையா யாரு சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ எனக்கு ட்வீட் எல்லாமே இங்கிலீஷ்லயே வருது. அது எப்படி சேஞ்ச் பண்றது ப்ரோ? அது அந்த ஆப்ஷன் இருக்குமே, அது மேல காட்டுங்களா? ஒவ்வொரு போஸ்டுக்கு ஷோ ஒரிஜினல் தமிழ்ல காட்டுது.
எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. எனக்கும் தான் இருக்கு, அது எல்லாருக்கும் தான் இருக்கு. அது டிஃபால்ட்டா வேற சேஞ்ச் பண்ண ஏதாவது முடியாதா? வேற ஏதாவது தெரியலையா அதை பத்தி டிரான்ஸ்லேட் இருக்குல்ல, தெரியல. டிரான்ஸ்லேட்டர் கிளிக் பண்ணா அதான் வந்துட போகுது. அது நீ ஏன் வர அந்த மாதிரி நீ ஏன் காட்டுற? அது டைரக்டா வரணும் அப்படின்றத புரியுதுங்களா? இப்போ நம்ம தமிழ்ல நிறைய பேர் ட்வீட்ல போட்டிருந்தாலுமே நமக்கு தமிழ்ல வர மாட்டேங்குது. அது வந்து இங்கிலீஷ்ல தான் வருது. நம்ம ஷோ ஒரிஜினல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்ல காட்டுது. முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்காது. இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியல. டிஃபால்ட்டாவே வந்துருச்சு செட்டிங்ஸ்ல. இந்த திருமான் சும்மாவே இருக்க மாட்டாரா? ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு, கேட்க மாட்டேங்கிறா எல்லாம். அதுதான் மாற்றம். அவர் வந்துட்டு இப்ப வந்து தாவேக்காவோட அரணா நிக்கிறாரு. அவர் தான் தாவேக்காவை பாதுகாக்கிற இந்த இதுல சொல்லுவான்ல, 1000ல் ஒருவன்ல, ஒருவன் கூட்டணி கட்சிக்காரன்னா திரும்பி நம்ம பக்கம் வரவே வராது. அவங்கள எக்ஸ்போஸ் ஆகுறதா ரொம்ப நல்லது. வந்து ஏன்னா விஜய் கிட்ட அவங்களுக்கு சரண்டர் சீட்டு ஆகி கொடுத்து அவங்க பத்து சொல்றதுக்கெல்லாம் முட்டை கொடுத்து அப்படிலாம் இருந்தா மட்டும்தான் ஒரு சில ஜாதிகளோட ஓட்டு திரும்பி திமுக பக்கம் வரும். வைகோ பையன்மா, வைகோவோட பையன் அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் நேத்துல இருந்து. நம்ம கூட்டணி கட்சிக்காரன் தேமுதிக தவிர யாருமே கூட இல்ல இப்ப. கம்யூனிஸ்ட் மட்டும்தான் 2029 நம்ம கூட கூட்டணி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன யார் துணி துவைக்கிறது? இன்ஜினியரா? இன்ஜினியர் துணி துவைக்கிறாரா? பிரஷ் போற சத்தம் கேக்குது. தலைய சுரிச்சுது. விடிய ஸ்பேஸ் போட்டு உட்கார வேண்டியது, காலையில வந்து ஏதாவது ஒரு ஸ்பேஸ்ல மைக்க வாங்கிட்டு கொட்டாய் விட வேண்டியது. ஒரு சொல்லுங்க, நலன் பேசுங்க. நீங்க தான் பேசணும். ஆமா, ஏதாவது வழி நடத்தி நீங்க பாத்தீங்களா சித்தப்பா ஆளா இருக்கு விட்டுருக்காரு ஐடி விங்ல இருந்து நிறைய. அவங்க 10 வருஷமா இடையில போய் ஒரு டூர் போயிட்டு வந்தாங்க தென்னந்தோப்புக்கு. போயிட்டு வருவாங்க வரட்டும். அன்னைக்கு இருக்குது. யாருன்னு தென்னந்தோப்புக்கு போனது? சொல்றத முழுசா சொல்றது இல்ல, எல்லாம் அரைக்குறையா சொல்லிட்டு மீட்ல போயிடுறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிருந்தீங்க. அவங்கெல்லாம் தென்னந்தோப்புக்கு டூர் போயிட்டு வந்தாங்க ஒரு 10. அப்படியா? வைக்கோவா? இப்ப சரி, இப்ப அவங்க போக முடியுமா? இப்ப போனா ரிசைன் பண்ணிட்டு தானே போனா? அவங்கெல்லாம் போக முடியாது. அதானே, நாங்க வேற உதயசூரியனுக்கு போட்டு தொலைஞ்சுட்டோம். இப்ப நாங்க உட்காந்து வருத்தப்படாது. இல்ல, அப்படி கஷ்டமா இருந்தா ரிசைன் பண்ணிட்டு போட்டோன்றேன். 2011 இப்படிதாங்க போய் ஜெயலலிதா நம்பி போனாரு. சீட்டு கொடுக்காம ஏமாத்தி அசிங்கப்பட்டு போய் எலெக்ஷன்ல நிக்காம போனாரு. அதுவும் சீட்டு தரேன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு எலெக்ஷன் டைம்ல கரெக்டா கழட்டி விட்டுச்சு, போடான்னு அனுப்பி விட்டுச்சு. இப்ப அவங்க 2 பேர் ரிசைன் பண்ணா 5, 2, 7 போடு, எல்லாம் கரெக்டு தான். கரெக்டா காய நோத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா என்னன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு நட்டுருக்கீங்க. அனிப்பா என்னையா இது? அந்த போட்டோ செம்ம ட்ரெண்டா தெரியும் ரெமோ. அந்த மக்கள் கூட்டணி அப்போ 4 பேர் செல்ஃபி எடுத்திருப்பாங்கல்ல, திருமா, வைகோ, அப்புறம் வந்து இன்னும் அந்த சண்முகம், இந்த 4 அந்த போட்டோ வந்து செம்ம ட்ரெண்டா இருக்கு. அப்படியா? அப்ப அவங்க போறாங்கன்னா விளங்காதுன்னு புரிஞ்சு போச்சு. அப்ப விட்டுருங்க, போட்டு விடுங்க, போங்க போய் சேருங்களா. அப்பா இங்க ஒழிச்சிட்டாங்க, இப்ப அங்க போய் ஒழிச்சு விடட்டும், விடுங்க. இந்த ஜோதிமணில ஓவர் டைம் பார்த்து ஊதுது விஜய்க்கு.
ஒரு இதுலயே பழமொழி ப்ரோ அந்த நண்டு கொழுத்தா வலையில தங்காதான், அது அப்படிதான். அதனால போய் பட்டு என்ன, திரும்ப வருவாங்க, வரக்குள்ள அப்ப வந்து ஐயோ சேர்க்கவே கூடாது. யாரு சேர்த்தாலும் சரி, காங்கிரஸ் காரணம் சேர்க்கக்கூடாது. எட்ட ஓடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. அதாவது தனித்தொகுதின்னு 44 தொகுதி இது. அந்த தனித்தொகுதியில ஏறத்தாழ நம்ம வந்து இப்ப இவங்க கூட்டணியோட சேர்த்து 18 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கோமா, 20 தொகுதியா, 20 தொகுதி ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா நகர பகுதிகளில் மட்டும்தான் நம்ம தோத்துருக்கோம். இப்ப இவங்க கூட்டணி இல்லாம இருந்திருந்தா அந்த தனி தொகுதியிலே இன்னும் ஒரு 10 தொகுதிக்கு மேல நமக்கு வந்திருக்கோம். அது இல்லாம நகர பகுதியிலே ஒரு ஏறத்தாழ இன்னும் ஒரு 2% நமக்கு கூடுதலா வாக்குகள் கிடைச்சிருக்கும். இப்ப இந்த 2 கூட இருந்த 2 அதாவது தாலியார்த்த கூட்டணியால் தான் ஏறத்தாழ 8 நாளும் 12% இழந்திருக்கும். ஆனா அந்த 12% கூட பாத்தீங்கன்னா 8 இல்ல, சாரி 5, அது ஒரு 4, 9%, 8-9% இழந்திருக்கும். ஆனா இந்த கூட்டணி இல்லைன்னா, இவங்க கூட கூட்டணி போனா ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செய்யும், இவங்க கூட கூட்டணி இல்லைன்னா வேற ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செய்யும். அதை நம்ம இழந்துட்டோம். அது முன்னாடியே வந்து பாமக பெரிய பாமக இவங்க இல்லைன்னா நம்ம கூட வந்திருக்கோம். ஏன் இன்னும் முழு பாமக கூட வந்திருக்கோம் அது தேர்தலுக்கு முன்னாடியே. அப்போ வேற மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சிருக்கோம், அதுதான் நல்லா சரியா இருந்திருக்கும். ஆனா இவங்க கூடயே இருந்து ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு நமக்கு அறுத்துட்டு இன்னைக்கு போய் வெளியில போய் இதே பேச்சுதான் வந்து ஆரம்பத்திலையும் பேசினாங்க. 2016 ஒரு பேச்சு பேசினாரு டான்ஸ் மாஸ்டர், நீ எங்களுக்கு போடுறதுக்கு, நீ பிச்சை போடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு. அந்த வீடியோ எல்லாம் இருக்குது, பாத்தீங்கன்னா தெரியும். முக்தார் போஸ்ட் பாத்தீங்களா? ஸ்டாலின் போய் பார்த்துருக்காரா முக்தார் ஃபேமிலியோட? புரியல முக்தாரு. முக்தார் வந்து ஃபேமிலியோட போய் முக ஸ்டாலினை பார்த்துருக்காராம். அதான் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது மிரட்டல் வந்து வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது குழந்தை வச்சு மிரட்டி இருக்காங்க நம்மள. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அம்பலப்படாது. அதாவது ஒரு எப்படின்னா இவங்க கையில் அதிகாரம் கிடைச்சிருக்கு, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது ஜெயலலிதா அந்த 91-96 காலகட்டம் தான், அது அப்படிதான் இருக்கும். அப்போ அதுலயே எவ்வளவு ஆட்டம் ஆடுறாங்களோ ஆடட்டும். நீங்க 2012 கூட பார்த்துச்சு கோபால. 2012 இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே 12ங்க. 12ல வந்து அந்த வளர்மதி எல்லாத்தையும் வச்சு அட்டாக் நடந்துச்சு நக்கீரன் ஆபீஸ்ல. நீங்க 2012 வருஷம் நீங்க 12ல ஆட்சிக்கு ஒரு 2002 இருக்கும். ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாருங்க 2012ல அப்ப இருக்கும் 2 பேர் சேர்ந்து லோக்கல் காய்ஸை வச்சு பண்ணதுதான். 2012ல தான் நான் சொல்றேன், இது ரொம்பலாம் கிடையாது. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கூட இருக்கு, அவரே ஷேர் பண்ணியிருப்பாரு. 2002 கிடையாதுங்க, 2012 இது வந்து 12லயே அடிச்சது. இருங்க, கொடநாடு பங்களா வாங்கணும், கொடநாடு பங்களா அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க அவங்க. ஆமாங்க, அவரு நக்கீரன்ட்ட வீரப்பன் பத்தின வீடியோ அதெல்லாம் நிறைய இருக்குங்கிறது தெரிஞ்சுதான் ஒவ்வொரு ஆட்சிக்கு வரும்போதும் டார்கெட் பண்ணுச்சு. அது வந்து 12 வரைக்கும் தொடர்ந்துச்சு. கடைசி அந்த 2016 வரைக்குமே நக்கீரனை வந்து அது டார்கெட் பண்ணிதான் வச்சிருந்துச்சு. கடைசி அட்டாக் நடந்தது 2012 அவர் வீடியோல சொல்லியிருப்பாரு பாரு. இது கிட்டத்தட்ட வந்து முக்தாருக்கும் அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிறாங்க. 2012 அப்படியே இருந்தாங்க 10
நலன் தானே பேசுறது? ஆமா ஆமா, நான் தான். நான் வேணா உங்களுக்கு டிஎம் அனுப்புறேன், டீட்டெயில் பார்த்துட்டு. சுதர்சன் விஜய் இந்த ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருந்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஹலோ, கேக்குதா? கேக்குது. ஹோஸ்ட் பேச மாட்டாப்ல, நீங்க தான் பேசணும். ஹோஸ்ட் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. ஓகே. கலெக்ஷன் இல்ல அந்த ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் கேட்டிருந்தீங்கல்ல, செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கு, போய் நீங்க அதை மாத்திக்கலாம். ஆக்சுவலா என்ஜினியர் கேட்கல, சிவா தான் கேட்டு அது setting இருக்கா? பேசியா அனிபா பேசியா, ரொம்ப வெக்கப்படுற. ஸ்பேஸ போட்டுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்துருக்கு. அது கோவஸ்ட் அதுக்கு மேல என்ன பேசுறது? எதையாவது பேசுங்க. இப்ப நாங்க மட்டும் என்ன தெரிஞ்சு வச்சுட்டு வந்து பேசிட்டு வரோம். கீழே பிளாக் இருக்காரு பாருங்க, அவரை ஏத்தி மேல விடுங்க. ஒரு 4 மணி நேரம் ஓட்டலாம். தூக்கு செல்லக்குட்டி மேல தூக்கு. செல்லக்குட்டி குட்டி. வாங்கண்ணா, சொல்லுண்ணே. உகாண்டாலாம் மழை பெய்யுதா? உகாண்டாலாம் கடுமையான வெயில்ண்ண, வறட்சி நிலவுதுண்ணே. அங்க எப்படி இருக்கு? காலையில 5 மணிக்கே சூரியன் பள்ளி இழிச்சிடறான். சைங்கன்னு. இங்க மட்டும் எப்படி இருக்கும்? ஏசி போட்ட மாதிரியா இருக்கும். அவன் ஏசில இருந்தாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஏசி எல்லாம் தாங்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் ஏசி ஓடும்? கண்டினியூஸா ஓடனா ஏசியே கேஸ் போய் படுத்துருது. உகாண்டாலே ரெமோ தானே, இல்ல அங்கேயே அந்நியனா? ஆமாங்க, எங்குமே சுகந்தானே. அங்க ரெமோவா இருந்தா இன்ஜினியர், அங்க ரெமோவா இருந்தா அப்புறம் கட்டிங் பண்ணிடுவாங்க. சொல்லுங்கண்ணா, ஏதோ சொன்னீங்க, அதுக்குள்ள இங்க ஒரு ஆளு வந்தாப்புல பேசிக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்கண்ணா. அதான் நான் என்ன சொன்னீங்களே, அங்க ரெமோவா இருந்தா கட்டிங் பண்ணிடுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. யாரு சொன்னா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு. நம்ம என்ன நெத்தியில எழுதியா ஒட்டிட்டு சுத்த போறோம்? எல்லாத்துக்கும் தயாராக இருக்காப்ல. எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். நம்ம அங்க ஒண்ணு ஆர்டர் போட்டுட்டு இங்க வந்தா ஏதாவது குழப்பி வச்சிருவாங்க. நான் பாத்துட்டு வரேன் என்ன போட்டு வச்சு. என்ன கரண்ட் எல்லாம் சரியாயிருச்சா? போட்டாப்ல நிறைய ஏரியால கரண்ட் எல்லாம் சரியாயிருச்சுன்றாங்க. உண்மையாவா? கரண்ட் கட்டு எங்க சரியாச்சு அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே அளவு இல்ல, நான் அந்த ஃப்ரெண்டு அது ஒரு தற்கொலை ரசிகன் தான். இல்ல, ஒரு வாரம் தான் ஆச்சு, இப்ப எல்லாம் கரெக்டா கரண்ட் வருது அப்படிங்க. அதனாலதான் கேக்குறேன். இல்ல, தற்கொலை ரசிகன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அவன் சொல்றது உண்மையாவும் இருக்கும். நீங்க பொறுக்க இந்த ஆட்டுக்குட்டி புது கட்சி ஆரம்பிக்க போறோம் சுத்திட்டு இருக்கு. பிஜேபியோட செட்டப் தானே இது. பாசமுள்ள சூரியனை மிதுன் குதிக்கிறாரு, தெரியுமா தெரியாதா? அரசியல் இருந்து எங்க ஐயா மிதுன் ஐயா குதிக்கிறாரு. மிதுன் யாரு? என்னங்க இப்படி கேட்டீங்க? எடப்பாடியோட பையன். ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா உதய் வேஸ், விஜய் வேஸ், அண்ணாமலை வேஸ், மிதுன் தான். போங்க, எல்லாருமே ஜென்சி இறக்குவாங்க எல்லாருமே. இல்ல, டிவிக்கு வந்து டிஎம்கே அழைச்சிருக்கான்.
அண்ணாமலை வர கட்சி ஓபன் பண்ண போறாராம். ஏடிஎம்கே மாற்றம் வந்து அண்ணாமலை வர போறான். ஃபியூச்சர் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்னு ஒரு தொட்டு நேற்று நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு என்னடா அது இதெல்லாம் பார்க்க கிட்டதுக்கு வரோம் அன்லிஸ்ட் பண்ணிடலாம்னு கூட மைண்ட் வந்துச்சு. அதுதான் நடக்கும். நான் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு ஒரு ட்வீட்டை பார்த்தேன். ஃபியூச்சர்ல வந்து உதய் வந்து ஒரு டைனாஸ்டி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுவானுங்க ரெண்டு சைடுமே. அவனுக்கு ரெண்டு ஐடி விங்கும் பயங்கர ஸ்ட்ராங்கு. ரைட் விங்க ஓட்ட கவர் பண்ண எந்த கட்சியுமே இப்போதைக்கு இல்லைங்க தமிழ்நாட்டுல. ஒரு பெரிய வேக்கன்ட் இருக்கு. பிஜேபி மூலியமா நேரடியா வந்தா முடியாதுன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுல ஒரு பாலிடிக்ஸ் முருகனை தூக்கிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. அதான் நடக்க போகுது. ஃபியூச்சர் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மீடியா சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவானுங்கன்னா விஜய் வஸ் அண்ணாமலை தான் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணுவானு. நீங்க ஒரு ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அடிச்சு நம்ம ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உடைக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி, பயங்கரமான ஒரு ஈஸி டஃப் டாஸ்க் கிடையாது. நீங்க ஆம் ஆத்மி எப்படி முடிச்சு விட்டானுங்களோ அந்த மாதிரி ஈஸியா முடிச்சு விட்டுருவாங்க. பட் டிஎம்கே மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டிகளை உடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து இவனுங்க வந்து ஃபியூச்சர் வந்து ஏ பொலிட்டிக்கல் ரைட்டிங் மாதிரி தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை கொண்டு போறதுக்கு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அது டிஎம்கே எப்படி பிரேக் பண்ணி மேல வருதுங்கிறது தான் இருக்கு. இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சா அப்ப விஜய்க்கு ஓட்டு பாதிப்பு ஏதோ ஏற்படுமா? அவன் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான், இந்த இவன் அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. பட் குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் 4% அவனே எடுப்பான். சங்கி பயலுக்கு நிறைய வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. நீ இப்ப திருப்பரங்குன்றத்துல அந்த ஆவணப்படம் இல்ல, திருப்பரங்குன்ற ஆவணப்படம் இப்ப அந்த குர்பானி அந்த இஷ்யூ எல்லாம் போய் நீங்க கமெண்ட்ஸ பாருங்க, விஜய் ஃபேன்ஸோட கமெண்ட்ஸ பாருங்க, என்ன போடுறான்னு மட்டும் பாருங்க. அதுக்கு எப்படி ரியாக்ஷன் வரும்னு மட்டும் பாருங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்ச சிம்பிளா அதுதான் பாலிடிக்ஸ். இவனுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. குர்பானி தடை செய்யறதோ இல்ல வந்து திருப்பரங்குன்றத்தோட ஆவணப்படத்தை தடை செய்யறதோ விஜய் ஃபேன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சிம்பிளா என்ன கமெண்ட்டை போட்டு போறான், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்ப என்ன ஒரு நாள் மாட்டுக்கறி சாப்பிடலாம் இருக்க முடியாத பயங்களால ட்வீட் போடுறான், அவ்வளவுதான். நாளைக்கு ரைட்டிங் வந்து அதையே பேசுவான் உட்காந்துக்கிட்டு. ரெமோ அவன் என்ன பண்ண, இப்ப அண்ணாமலை வந்து இப்ப எப்படி விஜய் வந்து ஒரு பாலிடிக்ஸ் எடுத்தான், நாங்க 7 பேருக்கு தலித் அமைச்சர்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அண்ணாமலை எடுக்க போறது என்னன்னா, அண்ணாமலை டிடிவி தினகரன் அன்புமணி ராமதாஸ் ஓபிசி பாலிடிக்ஸ். இப்போ ஓபிசி பெரும்பான்மை சாதிகளை வந்து ஒருங்கிணைக்கும் வேலையை வந்து அண்ணாமலை செய்ய போறான். அதுதான் வந்து இப்ப அந்த யார் யாரெல்லாம் வந்து அந்த மேஜர் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அவர் டிடிவி எல்லாம் வந்து சேர்த்துப்பான் அண்ணாமலை. எடப்பாடி தான் லூஸ் மாதிரி சேர்த்துக்காம விட்டான்ல. இப்ப டிடிவி பிஜேபி கிட்ட இருக்கான். அண்ணாமலை தனி பார்ட்டி வரும்போது டிடிவி எல்லாம் தானா வந்துருவான். அன்புமணி ராமதாஸும் அண்ணாமலை வந்துருவான். இவங்க வந்து அந்த ஓபிசி பாலிடிக்ஸ கையில எடுப்பான். இவனுங்களையும் நல்லா உத்துப்பாரு. பெரியாரை திட்டமாட்டான் அவன். பெரியாரையும் அண்ணாமலையும் திட்ட போறதில்ல. பெரியார் வந்து நம்ம பேசி நம்ம இது பண்ண வேண்டாம், பகையை வளர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு அவனை என்ன பண்ணுவானுங்கன்னா, இப்ப விஜய் பண்ணதையே வந்து ஓபிசி பாலிடிக்ஸா முன்னெடுப்பாங்க. இப்ப எப்படி மோடியை வந்து ஒரு ஓபிசி முகமா வந்து இந்தியாவில் வச்சானுங்களோ அந்த மாதிரி அண்ணாமலைக்கு வரும். நம்ம இப்ப ஏற்கனவே இருந்த அந்த மாதிரி ஓபிசி ஓட்டை திமுக கிட்ட இருந்து பிரிக்க பார்ப்பான். இப்ப நம்ம வந்து பெரிய கிரைசிஸ்ல தான் இருக்கோம், அதை உடைச்சு வந்துடும். திமுக புதுசா வந்து ஏதாச்சும் வந்து கிரியேட் பண்ணும். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல நான் என்ன கேட்டேன்னா, இதனால எங்க அண்ணனுக்கு எதுவும் கிட்னிக்கு எதுக்கும் பாதிப்பு வராதான்னு கேட்டேன். வேற ஒண்ணு கட்சி ஆரம்பிச்சு அண்ணாமலை இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து விஜய் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விஜயோட கட்சி தான் பயங்கர. அதான் ரியாலிட்டி. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவனோட கட்சி தனியாவே 34% வாங்கிட்டான். நீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அதெல்லாம் குறைச்சிட முடியாது. இன்னொன்னு கூட்டணி, எல்லாத்துக்கும் வந்து அதிகாரத்தை கொடுத்து கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டா நாளைக்கு வைப்பாவும் அங்கதான் போறாரு. எல்லா கட்சியும் அவன்கிட்ட தான் இருக்க போகுது. இந்த சைடு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. இன்னொன்னு நீங்க வந்து எல்லாமே அவனுக்குதான் போகும். ஆமா, என்டிஏல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கூட்டணி இன்னும் உடையல. பாமக, பாஜக, அதிமுக அப்படியேதான் இருக்கு. இருக்கலே இப்ப வீக்கான கூட்டணினா வந்து வீக்கா இருக்கிறது பார்த்தா தமிழ் தேர்தலுக்கு பார்த்து திமுக தான் இருக்கு. அதான் ரியாலிட்டி. என்ன பண்ண போறாங்க, எப்படி வந்து கூட்டணி அமைக்க போறாங்க, சீமான்ட்ட கூட பேசிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். பட் ஆனா எந்த அளவுக்கு அதெல்லாம் பாசிபிலிட்டியா போக முடியும் எல்லாம் தெரியாது நம்மளுக்கு. எப்படி வந்து வைக்க போறாங்க, இல்ல தனியா ஒரு தேர்தல் சந்திக்க போறாங்களா என்னங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். சீமான் யாரு கிட்ட கூட்டணி புரியல. சீமான்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம தான் பாக்கலையா நீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் மாங்குத்து சந்தையில பாதியா அடுத்து அவன் வேற எதனா போடுவான்.
இல்லைங்க இதெல்லாம் தப்புங்க. சீமான கிட்ட சேர்க்கறது நமக்கு ரொம்ப கேவலம் டேஞ்சர். இல்ல அது இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல, எதுவும் நியூஸ் வரல, அனுமானமா நம்ம எதுக்கு சொல்லிக்கிட்டு. அந்த ஆள் அனிதா ராதாகிருஷ்ணன் சொந்தக்காரங்க காளிமுத்துக்கு. ஐயா நியூஸ் வரனாலதான் சொல்றோம். எல்லாம் கன்ஃபார்ம் ஆகுமெல்லாம் தெரியாது. புதிய தமிழகத்திட்ட இங்க வந்து ஒரு தலித் பார்ட்டி நம்மளுக்கு தேவை. புதிய தமிழகம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவன்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. துரைமுருகன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பாமகட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் நீங்க கூட்டணி இல்லாமலாம் அந்த அதுக்கு தேர்தல் செஞ்சு ரொம்ப கஷ்டங்கய்யா. தனியா ஒரு தேர்தல் வேணா நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா வந்து அது பாசிட்டிவா முடிஞ்சா ஓகே. இவன் வந்து ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்து அந்த மாதிரி இருந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா வரதான் வாய்ப்பு இருக்கே தவிர, அப்படி இல்லாம எல்லா தேர்தலும் திமுகங்கிற ஒரு கட்சினால எப்பயுமே முடியவே முடியாது. நம்மளுக்கு அந்த சொகுசும் கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. பாமக தாங்க நமக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நல்ல ஆப்ஷனா எனக்கு தோணுது. நீங்க இனிமேட்லாம் உட்காந்துட்டு நியாயம் தருமான்னு பேசிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா வலிச்சு நக்கிட்டு போயிடுவானுங்க திமுக. தந்தி டிவி வேற ஏதோ பேரம் பேசிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறானுங்க. லாட்ரி என்னென்னமோ நியூஸ் வருது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். நேத்து ஒப்பாரி வச்சு பத்திலாம் பேசிட்டீங்களா அனிதா ப்ரோ? நம்ம ஆளுங்கிட்ட ஒரு தப்பு எங்க அவன் அததான் பேச போறான்னு எல்லாத்துக்கும் தெரிய போகுது. நீங்க எல்லாம் உடனே ரிப்பட்டல் கொடுக்கணும். நீங்க கலைஞர் காலம் மாதிரி வந்து ஒருத்தன் பேசிட்டு போவான், அடுத்த நாள் முரசொலியில வந்து ரைட்டப் எழுதி அதை தலைப்பு செய்தி ஆக்கிடலாங்கிற காலம்லாம் கடந்து போச்சு. அவன் பேசி அவனுக்கு சர்க்குலேட் ஆகுறதுக்குள்ள நீங்க ஒரு ரிப்பட்டல் கொடுத்தாதான் வந்து பேரலா அதுவும் சர்க்குலேட் ஆகும். அதுவும் குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் பேசியே ஆகணும். டெய்லி பிரஸ் மீட்ல இல்லைன்னா வந்து ட்வீட் எல்லாம் போய் சேராது. பிரஸ் மீட் மீடியா முன்னாடி வந்து பேசணும் டெய்லி கலைஞர் மாதிரி. தலைவரோ உதயநிதி ஸ்டாலினோ பேசணும். அவன் பேசுறதுக்கு அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல ரிப்பட்டல் வரணும். இல்லைன்னா அவன் பேசுறது ஊர் ஃபுல்லா சுத்தி வந்து நீங்க அதுக்கப்புறம் ஒரு அறிக்கைக்கிறதுக்கு வந்து இன்னைக்கெல்லாம் வந்து வேலிடே கிடையாது. நிறைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணும். எப்ப ஃபுல் ஆக்டிவா இறங்க போறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இல்ல நேத்து வந்த பேனல், அந்த பேனல் நல்ல செட்டப் தான் ப்ரோ வந்தது எனக்கு. எல்லாம் யங்கான ஆளுங்க. அவங்கள அண்ணன் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எழிலன் டாக்டர்லாம் பேசுறது செம்ம சூப்பரா வந்தது. இப்போ உதயநிதி அண்ணன் பேசினா நல்லா வைடான ரீச் இருக்கும். அது கரெக்ட் தான். ஆமா, எல்லாத்துக்குமே நீங்க தலைவர்கள் பேசுற பேச்சு வந்து டக்குன்னு வந்து தமிழ்நாட்டுல கடைக்கோடி வரைக்கும் போய் ரீச் ஆகும் மீடியா மூலியமா. இப்ப எழிலன் பேசுறது வந்து அவ்வளவா போய் சேராது. ஜஸ்ட் ஒரு நியூஸா வந்து கடந்து போயிடுவாங்க மக்கள் வந்து. பட் எதிர்கட்சி தலைவர் பேசுறதோ இல்ல திமுக தலைவர் பேசுறதோ வந்து பாத்தீங்கன்னா அதோட ரீச்சுங்கிறது வந்து வேற. நீங்க அவன் ஒரு பொய்ய அப்படியே கக்கிட்டு போறானா உடனே ரிபட்டல் அடிக்கணும், திருப்பி ஃபேக்ட்ஸோட அடிக்கணும். அவர் ஸ்டைல உதய ஸ்டைல்ல அதை அடிச்சாலே போதும் உட்காந்துக்கிட்டு. கரெக்ட். ஆனா இன்டென்ஷனலா அந்த யங் உட்கார வச்சாங்கன்னு தோணுது. அது எனக்கு சரின்னு பட்டுது. மேபி நீங்க சொல்ற மாதிரி வைட் ரீச்க்காக அண்ணன் வருவாரு. ஆனா எல்லா டைமும் ரீபட்டலுக்கு அண்ணனே வந்து உட்காந்து வச்சுங்க. அது அவனுக்கான அவன் ஒண்ணு பண்றான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேரா வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா அவனை சுத்தியே ஒரு மீடியாவும் சரி மக்களும் சரி பேச வைக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் முன்னாடி கேம்பெயின் அன்னைக்கு பண்ணா பாத்தீங்களா? எவ்ரி சாட்டர்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பாஸ் நடக்குது, அப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இப்பயும் பண்ணுவான் அவன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவன் வந்தவொடனே தான் இவர் வருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துன்னு வச்சுங்களேன். அது எப்படி ரிசீவ் பண்ண போகுதுன்னு தெரியல. அதனால நேத்து அமைச்ச பேனல் எனக்கு பர்சனலா வந்து அது வயசான டெசிஷன் மட்டும் தான் பாக்குறேன். ஏன்னா அவரோட சின்ன பசங்க பிளஸ் வந்து அறிவான ஆளுங்க. அது ரொம்ப ஈஸியா வந்து கலாசுறாங்க. பிளஸ் டாக்டர் ப்ரொஃபைல் அந்த மாதிரி 2 பேர் டாக்டர். அந்த மாதிரி பேசும்போது அது
படிச்சுட்டான். இவர் சொல்லலாம் இல்ல எதனா படிச்சுன்னு தெரிஞ்சுங்க அந்த கல்யாணத்துலதான் வந்து இல்ல நீங்க வந்து அவன் பேசுறதுக்குன்னு இல்லாம டெய்லி நீங்களே வந்து தனியா மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது பிரஸ் மீட் வைக்கணுங்கிறேன். டெய்லி வந்து நீங்க மீடியால அப்பியர் ஆயிட்டே இருக்கணும். இல்ல நீங்க ஊருக்கு போனவங்க நீங்க தான் வராங்க, அங்க வந்து பிரச்சனை மீட்டு கொடுப்பாங்க. கேட்கல ஊருக்கு போனவங்க இன்னைக்குதான் வராங்க, இந்த ஊர்ல எந்த பிரசிடென்ட் மீட்டு கொடுப்பாங்க? யார் மைசூர் போயிட்டு வராங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா ஆமா, இன்னைக்குதான் இங்கன்னு சொல்லியா டெய்லியுமே அப்படி பண்ணதான் சரி வருன்றாரு. அது பார்க்கலாம் எப்படி போகுது பார்க்கலாம். இன்னைக்கு நேத்தன்னு இல்லைங்க, இவன் பேசுனதுக்கு அப்புறமும் கொடுக்கணும். அது இல்லாம டெய்லியுமே மீட் பண்ணுங்கிற ட்வீட் எல்லாம் ரீச் ஆகுதுங்க காமன் பீப்புளுக்கு எல்லாம். நீங்க போடுற ட்வீட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா எடுத்து ஒரு நியூஸ் போடுவான், ஓகேவா? அதெல்லாம் பெருசா ரீச் ஆகுது. நீங்க மீடியால அப்பீர் ஆகி பேசுறதுங்கிறது வேற. நீங்க உங்க ட்வீட்டை வந்து ஒருத்தன் வந்து ஒரு நியூஸ் மீடியா வந்து ஒரு ட்வீட்டா டெம்ப்ளேட்டா எடுத்து இந்த பேசியிருக்காருன்னு போடுறதுங்கிறது ரீச்சுக்கிறது வேற. உதயனோட லாங்குவேஜ் வந்து செம்மையா இருக்கும், ரொம்ப கேஷுவலா ரீச் ஆகும். ஆமா, அதான் உதயோட ஸ்டைல்லே அடிச்சாலே போதும் டெய்லி. இல்ல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ திமுக எல்லா திட்டங்களும் செஞ்சிருக்காங்க, இவங்க அதை செய்யலைன்னா மக்கள் வந்து நினைக்க மாட்டாங்களா ரப்பன் ஏன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு? என்னதான் வந்து ரீல் போட்டு என்னதான் பண்ணாலும் மக்கள் கையில இவங்க செஞ்ச திட்டம் திரும்பி வரலன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? நீங்க வந்து திட்டம் வரலன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும் கிட்டத்தட்ட. இப்ப வந்து அதே மாதிரி நீங்க வந்து இப்ப கரண்ட் கட்டு மாதிரி ப்ராப்ளம் தான் பெருசா பீப்புள் அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா? அதே மாதிரி 2500 ரூபாய் சொன்னாங்க, சிலிண்டர் சொல்லியிருக்காங்க, எல்லா திட்டமும் பெண்கள் எதிர்பார்க்கிற திட்டங்கள். அந்த திட்டங்கள் கையில வரனா என்ன நினைப்பாங்க? நீங்க அப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி ஏமாந்து போயிருவீங்க. இல்ல அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இப்ப உடனே சுட கிடைக்குன்னா எப்படி? 5ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்டும் வரணும் அவங்களுக்கு. கட்சியில ஃபர்ஸ்ட் கட்டமைக்கணும், கட்சியை கட்டமைச்சிட்ட பிற்பாடுதான் அது உள்ள போகும். நீங்க அந்த திட்டங்களை பாருங்க. ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் வந்து நம்ம சொன்ன உடனே கொடுத்தாங்க. இப்ப பசங்களுக்கு வந்து அந்த 1000 ரூபாய் கொடுக்கணும். தமிழ் புதல்வன் அந்த அப்புறம் நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் போகணும். அதுக்கெல்லாம் இப்ப மாசம் கரெக்டா வந்துட்டே இருக்கணும். அது வரலன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த பெட்ரோலுக்கெல்லாம் அந்த பசங்களை அது வரலன்னா கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பா அது நிறுத்தினாங்கன்னா அஃபெக்ட் ஆகும். நீங்க சொல்றீங்களா 6 சிலிண்டர் அதெல்லாம் வந்து பெருசா எஃபெக்ட் பண்ண, அவன் கொடுக்கலனாலும் எஃபெக்ட் பண்ணாதுங்கிற. அது 2500 ரூபாய் ஏத்தி கொடுக்கறது, அதே மாதிரி அந்த 6000 ரூபாய் 6 சிலிண்டர் கூட அதெல்லாம் எஃபெக்ட் ஆகாது. நீங்க 1000 ரூபாய் எப்படி கண்டினியூ பண்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியேதான் போகும். இல்ல 1000 ரூபாய் இப்ப திரும்பி அவன் தரலன்னா திரும்பி சரி 1000 ரூபாய் கொடுத்தா கூட இன்னும் 2-3 மாசம் வரலாம் மக்கள் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2500 ரூபாய் எங்கன்னு எதிர்கட்சி தலைவங்களாம் கேட்கறப்ப அவன் கண்டிப்பா பதில் சொல்லி தானே ஆகணும். அப்ப பெண்களுக்கு தெரியும் இல்லையா ஏன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அதுதான் சொல்றேன், ஒரு 5ஆம் தேதி வரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். இருந்துட்டு அவங்க என்ன கட்சியை கட்டமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு திமுக அதுக்கப்புறம் வந்து அவங்க இறங்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம என்னதான் சொன்னாலும் மக்களுக்கு வந்து இப்ப எதுவுமே போகாது. இதுதான் நேற்று திருச்சி மீட்டிங்ல சொல்றாரு, கையெழுத்து போட்டப்போ கஜனா காலின்னு நான் திறந்து பார்த்தேன், பீரோல எதுவுமே இல்லைன்றாரு. நேத்து வந்துட்டு எல்லாமே பூட்டிட்டு போயிட்டாங்க, லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, எல்லாமே லாக்ல இருக்கு அப்படின்றாரு. ஒண்ணுமே இல்லாத இடத்துல எப்படி லாக் பண்ணுவாங்க சொல்லுங்க? கஜனா காலின்னு நீங்க திரும்பி நேத்து லாக் அவன் பேசுறதெல்லாம் கதையை டீகோட் பண்றீங்க. இல்ல அத சொல்றேன், கல்ட் குரூப் மென்டலா அப்படியே வச்சிருக்கணும், அளவுதான் அவனோட இன்டென்ஷன், அளவுதான். அந்த ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? என் பிள்ளைய காணா, தாவேகா கொடியை வந்து தலையில கட்டிட்டு என் பிள்ளைய காணான்னு உட்காந்து நீங்க விஜயண்ணா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு உட்காந்துருக்கு. அவங்க இன்னுமே நினைச்சிட்டு இருக்காங்க விஜயண்ணா வந்து ரியல் லைஃப்ல வந்து சண்டை போட்டு வந்து பிள்ளைய காப்பாத்தி கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்க மாதிரி ஆளுங்களை அவன் அப்படியே வச்சுக்கணும், அவ்வளவுதான். அப்படியே முட்டாளா வச்சுக்கணும். அதை தவிர அவனுக்கு வேற ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. அந்த கூட்டத்தெல்லாம் திருப்பி நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் போல. ரொம்ப நாள் ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கணும், ஏபிசிடில இருந்து ஆரம்பிக்கணும் போல. அவங்க எல்லாம் வந்து நம்ம லாஸ்ட் டார்கெட்ன்றத விட அதான் டார்கெட் செட் பண்ணவே முடியாது, அவங்களதான் வருவாங்க. இன்னும் வந்து நேற்று நம்ம அவன் பேச இந்த ஒன்னா ஆன்சர் போறதுக்கு பதிலா இந்த அவனோட ஒப்பாரி மாதிரி எப்படி இருந்தது, சமயத்தில் ஒப்பாரின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்ல நம்ம அப்ரோச் பண்ணிட்டு போயினே இருக்கணும். அப்படிதான் அவனோட பல விஷயங்கள் தான் அவனுக்கு ட்ரிகர் பண்ணுது. அவனோட இமேஜ் உடைக்கணும்னா என்னடா ஒப்பாரி என்னடா இப்படி ஒப்பாரி வச்சிங்கன்னு சொன்னா அவனுக்கு கதறானுங்க. அதை விட்டு நம்ம வந்து இப்ப பயிர் கடன் எல்லாம் வந்து பயங்கரமான பேக் ஃபயர். நீங்க வந்து டெல்டாவும் சரி கொங்குவும் சரி பயங்கரமான பேக் ஃபயர் பயிர் கடன் தள்ளுபடியில இருந்து இவன் ஏமாத்தினது.
ஃபுல்லா தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இப்ப 1,00,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் வட்டி கூட வராது. 1,00,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணிருக்கிறான் உட்காந்துட்டு. இதெல்லாம் இந்த மாதிரி இதுதான் வந்து பீப்புள் அஃபெக்ட் பண்ணும். அதாவது வீட்டுல சும்மா போட்டு பார்ப்போம், இல்லைன்னா வந்து பசங்க சொல்றான்னு போட்டோம், அவங்களோட இதெல்லாம் அவங்களோட ஓட்டை தான் நீங்க திருப்பி கொண்டு வர முடியுமே தவிர, ஏற்கனவே கல்ட்டா இருக்காம பாருங்க, அவன் ஓட்டெல்லாம் நீங்க மாத்த முடியாது. அவங்களுக்கு எனக்கு கரப்பன் ப்ரோ நீங்க சொன்னீங்க இல்லையா, பொண்ணு அழுகுதுன்ட்டு, இந்த மாதிரி பைத்தியங்களை எக்ஸ்போஸ் பண்ணாலே போதுங்க. இதை வச்சு விமர்சனம் பண்ணி ஒரு இது பண்ணலாம். அவங்க எப்படி அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. ஐயோ, நீங்க திருப்பி திருப்பி அதே தப்பதான் பண்றீங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. நீங்க பீப்புள்கிட்ட நீங்க வந்து பீப்புளோட லைஃப் வந்து பர்சனலா அஃபெக்ட் ஆகிற வரைக்கும் எதுவுமே மாறாது. இதெல்லாம் இப்ப இவன் எலெக்ஷன் கேம்பெயின் முன்னாடி எல்லாம் நடக்கலையா? வச்சு கிண்டல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி திருப்பி ஓட்டு விழுந்துச்சு? அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. நீங்க கரண்ட் கட்டு, பயிர்கடன் தள்ளுபடியில ஏமாத்தினது, இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து அவன் கவர்னன்ஸ்ல மிஸ்டேக் பண்றப்ப பீப்புள் பர்சனலா அஃபெக்ட் ஆகுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும். அவங்கதான் நீங்க திருப்பி கொண்டு வர முடியும். இவன் வந்து ஒரு வெத்து, இவனால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கதான் ரிலைஸ் பண்ணுவாங்களே தவிர, நீங்க ஏற்கனவே கல்ட்டா இருக்கிறவங்க எல்லாம் மாத்தவே முடியாது. இல்ல அரப்பன், இப்போ திருச்சியில 2 கிலோமீட்டர் சுத்தல்ல விட்டுருக்காங்க மொட்டை வெயில்ல. இவன் வரான்னு சொல்லிட்டு காலைல 11 மணிக்கு பஸ் திருப்பி விட்டு 2 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க வந்து இலவச பஸ் எல்லாம் குறைச்சிட்டானுங்க பாத்தீங்களா? இலவச பஸ் எல்லாம் குறைச்சிட்டானுங்க. இப்ப பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா பஸ் எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க எல்லா ஊர்லயுமே. எப்பயுமே ருட்டீன்ல வர பஸ் வந்து டைமுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா ஊர்லயும் பிரச்சனை பண்றது. இதுதான் மக்கள் அஃபெக்ட் பண்ணும். நீங்க மத்தது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் சொல்றேன் நான். இப்போ விடியல் பயணத்தை வந்து தமிழ்நாடு ஃபுல்லா சொன்னாரு அவரு. அதை எதிர்பார்த்து உட்காந்துருவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குவாரி கான்ட்ராக்ட் இதெல்லாம் கேன்சல் பண்ணான்னு வச்சுங்க. அந்த மண்ணெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கு மணல், அந்த இதெல்லாம் அது என்ன மண் அது இப்போ ஒன்று புதுசா வந்திருக்கு. அந்த மாதிரி மணல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ கரண்ட் இதுல வந்து இபில வந்து இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு எம்சாண்ட் வந்து மக்கள் கிட்ட டைரக்டா போய் அஃபெக்ட் பண்றது. ஏன்னா அவங்க வந்து வீடு கட்டுறது, அதுக்கு ஒரு தொழிலாளி இருப்பாங்க, அவங்க எல்லாம் பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுவோம். இப்போ அடுத்த கான்ட்ராக்ட் போடுறப்போ கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள எல்லாமே இந்த நம்ம ஜிடிபி எல்லாம் ஏற்றி வச்சுட்டு போயிருக்கோம் பாருங்க, எல்லாமே கம்மியாகும். அதான் சொல்றேன், கம்பெனிக்காரன் எவனும் இப்போ வரல. எப்படி வருவான்னு சொல்லுங்க? எந்த ஒரு இதுவும் போடல இது வரையும். எந்த ஒரு என்ன இவங்க எடுத்துட்டு வர போறாங்க, என்ன இது வச்சுட்டு இருக்காங்க, திட்டம் வச்சுட்டு இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல புது கம்பெனி வர்றதுக்கு. இந்த 1 மாசம் கவர்மெண்ட் நடக்குதுன்னா கூட தெரியல. யாரோ வந்து பேட்டி கொடுக்குறாங்க, ஒன் மேன் ஷோ மாதிரி. ஆதவர்ஜுனா வந்து ஏதோ 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு பேட்டி கொடுத்துட்டு போறாப்புல ஒரே டைம்ல. அதான் சொல்றேன், இதெல்லாம் முடியறதுக்கு இவங்கெல்லாம் வந்து தெளியறதுக்கு 6 மாசம் ஆயிடும். 6 மாசத்துக்குள்ள மக்களே தெரிஞ்சிருவாங்க இவனுக்காடா நம்ம ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு. நீங்க என்னதான் கல்ட்டு குரூப் இருந்தாலும் கல்ட்டு குரூப் கம்மி தான். இப்ப வீட்டுல சொல்லி ஓட்டு போட வச்சாங்க பாருங்க, இப்ப திமுக ஓட்டு எவ்வளவு போயிருக்கு. அந்த ஓட்டெல்லாம் திரும்பி வரும், வராமலாம் இருக்காது. அது ஃப்ளோட்டிங் மட்டும் தான் மாறதான் சொல்றேன். கல்ட்டுங்கிறது இவனுக்கு என்ன, மிஞ்சி மிஞ்சி போனா இவனோட ஓன் ஃபேன்ஸோட கல்ட் குரூப் வந்து ஒரு 7 to 10% இருக்கும், அவ்வளவுதான். வணக்கம் ப்ரோ. ஆக்சுவலி ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்டர்னல் சோர்ஸ் பத்தினா எல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் மாத்த போறாங்க. ஓரளவுக்கு எங்கதெல்லாம் தெரியும் யார் வர போறாங்கன்னு. ஸோ அது போக வந்து பார்ட்டி எலெக்ஷனும் நடத்துறதுக்கான பிளான் பண்றாங்க போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு தலைவர் பிறந்த நாளுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பொருளாளர்லேருந்து ஆரம்பிச்சு, பொதுச் செயலாளர்லேருந்து ஆரம்பிச்சு. ஸோ பார்ப்போம். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 10 நாள் கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஏன்னா வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு அதுலேருந்து வெளியில வரணும். அதுக்கான இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்ட்ல. சில இதுவும் வரும், கூட்டணியும் பார்ப்போம். நம்ம எல்லாமே இப்போ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து அப்படி இருந்தால் மட்டும் தான் ஃபைட் பண்ண முடியும். என்னால் இதாக சொல்ல முடியல. பட் ஒரு 10 நாள்ல எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல, யாரு என்ன சேஞ்ச் ஆனாலும் மக்கள் வந்து மனநிலை சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம
எவ்வளோ இதாக பேசிட்டு இருக்கோம் மக்களோட பிரச்சனைகளை. அப்புறம் வந்து தொடர்ந்து இந்த ஒரு மாசத்துல வந்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன அநியாயம் நடந்திருக்கு, என்னென்ன மக்களுக்கு இடையூறு பண்ணியிருக்காங்க, கொலை கொள்ளை எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பயந்த மனநிலையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் மறைச்சிட்டு நேத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சு ஒரு கும்பல் அழுதுட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து அத அழுவுறத பார்த்தா இன்னொரு கும்பல் வந்து கண் கலங்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா வந்து பஸ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3, 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி விட்டு நடந்து போன்னு சொல்றானுங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோயில் வந்து ஒரு ஆ இந்த மாரி வந்து ஏதாச்சும் திருவிழா, அப்புறம் வந்து தேரு அந்த மாரி டைம்ல வந்து ஊருக்குள்ள வந்து இந்த மாரி முடக்குவாங்க. தெருக்கள. அந்த மாரி ரோட வந்து சிஎம் வராருன்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து முடக்கி விட்டு நடந்து விடுறாங்க. நடந்து போறப்ப மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு அவங்க இது நீங்க தானே ஓட்டு போட்டீங்க. அப்புறம் நடந்து போங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கோவப்படுறாங்க. ஆமா நாங்க ஓட்டு போட்டோம். இதுக்கோசரம் எதுக்கு நடந்து போணும்? அப்ப கூட இனி வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத உணர மாட்டேங்கிறாங்க. ஒரு சில மக்கள் இவ்வளோ தூரம் நடந்து போயும். ஆ என்னதான் வந்து பேசுறாங்களே தவிர, இன்னொருத்தன் வந்து சொல்றான், அதிகாரி தப்பா? இல்ல வந்து அரசியல்வாதி தப்பான்னு தெரியல அப்படின்றான். இதுவே வந்து திமுக ஆட்சியில இதுவே இந்த மாரி திமுக ஆட்சியில ஏதோ ஒரு தடவ நடந்திருந்தா கூட, எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ, இப்ப நான் என்ன திங்க் பண்றேன்னா, நம்ம நம்ம வந்து என்னதான் வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தாலும், ஆ ஏபொலிட்டிக்கல் ஆ மைண்ட் செட் மக்கள் வந்து தொடர்ந்து வந்து அதாவது ஒரு 70லேருந்து 80% மக்கள் வந்து ஏபொலிட்டிக்கலா தான் இருக்கிறாங்க. ஒரு 20% ஆஃப் க்ரவுட் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து பாலிடிக்ஸ்னா என்ன? அதாவது அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த 70% ஏபொலிட்டிக்கல் க்ரவுட் வந்து மாறி மாறி தான் வந்து சிந்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை வந்து ஒரு அதாவது படிநிலைய வந்து ஏ அ ஏத்து ஏத்துக்கிற அதாவது ஒரு கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட் இருக்கிற ஒரு மனிதர் வந்து தேவைப்படுறாங்களோ, அத வந்து எப்படி மாத்துறது? அப்படின்ற மனநிலைக்கு தான் நம்ம வந்து திங்க் பண்ற மாரி இருக்கு. ஏன்னா ஆ இல்ல இது எனக்கு வந்து இதுலயே ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆ என்னன்னா இப்போ அதிமுக திமுக மாறி வர்றப்ப இந்த ஏ குரூப் எல்லாம் எங்க போயிட்டு இருந்தாங்க? ஏ பொலிட்டிக்கல் ஆமாங்க. பார்ட்டி ஏபொலிட்டிக்கல் தாங்க. அதிமுக குரூப்ல ஆல் ஏபொலிட்டிக்கல் குரூப் தான். திமுக ஆட்சிக்கு வர்றப்போ அதுதான் சொல்றேன். திமுக ஆட்சி வந்து லெஃப்ட்ட கன்சாலிடேட் பண்ணி தானே வருது திமுக ஒவ்வொரு தடவையுமே. அததான் இல்ல சொல்றேன். கட்டதுரை அவர் ஜிபிஎன் சொல்றது கரெக்ட் தான். ஓகேங்களா? இங்க வந்து யாருக்கும் பெருசா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. அவர் சொல்ற மாதிரி மேபி அந்த பெர்சன்டேஜ் மாறலாம். பட் மெஜாரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எல்லாம் கிடையாது. நீங்க எப்பயுமே திமுகவோட அதிமுக வந்து ஒரு 2% வந்து ஓட் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிற கட்சி தான். ஏன்னா ஏ பொலிட்டிக்கல் அங்கதான் அதிகம். நீங்க திமுகங்கிற ஒரு கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும் அப்படின்னா வந்து அதிமுக ஒரு மோசமான ஆட்சியை கொடுக்கும். 91 to 96 மாதிரி, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து 2001 to 2005 மாதிரி, அந்த மாதிரி ஒரு மோசமான, இல்லைன்னா வந்து இப்ப 2016 to 2021 அந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி கொடுத்து மக்கள் வந்து வெறுத்து போய் தான் வந்து ஓகே இன்னொரு ஆப்ஷன் திமுக இருக்குன்னு வந்து திமுக ஓட்டு போடுவாங்களே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி வந்து அரசியல் அப்படியே கரைச்சு குடிச்சிட்டுலாம் வந்து யாரும் ஓட்டுலாம் போடல திமுக. எப்பயுமே வந்து இங்க இருக்கிற ஜாதி சிஸ்டம் வந்து அதிமுக ஆதரவா தான் இருந்திருக்கு. இந்த தேர்தலையும் நம்ம தோத்ததுக்கு முக்கியமான காரணம் ஜாதி தான், வேற எதுவுமே கிடையாது. ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சியில வந்து காலனியில் இருக்கிற பசங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த வெளிநாட்டுக்கு போறான், இந்த வெளிநாட்டுக்கு போறான், வெளியூர் போய் வேலை பாக்குறான், இப்படி சொல்லி சொல்லி ஓப்பனா சொல்லியேதான் வந்து ஓட்டை வந்து மாத்தி குத்துனானு. அவனுக்கு இப்ப என்னன்னா வந்து அதிமுகவோட ஒரு கவர்ச்சியா ஒரு கட்சி கிடைச்சிருச்சு, தாவே கலவரம், வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா, இது வந்து இவங்க வந்து காலங்காலமா வந்து என்ன வந்து இந்த ரவீந்திரன் துரைசாமிலாம் எனக்கு சந்தேகமா இருக்கு. திமுக 200 சீட்டு ஜெயிச்சிரும், 20% டிஃபரன்ஸ் வரும், 15% டிஃபரன்ஸ் வரும்ன்ட்டு மக்களோட இவங்களோட எல்லாருமே இந்த ஷியாம் பத்தி எனக்கு தெரியல. பட் இவங்க எல்லாருமே வேணும்னே வந்து ஒரு ஒரு ஹைப்பை வந்து தேவையில்லாத எப்படியா இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையை வந்து இவங்க கிரியேட் பண்ணி விட்டானுங்க. இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்றோன்ற பேர்ல கோடீஸ்வரனை தவிர மற்ற எல்லாருமே வந்து ஒரு ஒரு பொய்யான பின்பத்தை வந்து கட்டமைச்சதுனால மக்கள் மனநிலை ஆஹா ஐயோ திமுக வந்துடும் போல இந்த தடவை திமுக அப்படின்றப்போ அந்த அந்த ஓட்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போய் வந்து திமுக போகணும்னு இருக்கிற ஏ பொலிட்டிக்கல் குரூப் கூட போயிட்டு விஜய்க்கு போட்டாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுது இப்போ.
ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றத நம்மள நம்மளே நம்ம நம்பிக்கிட்டோமா இல்லை ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கு. லாஸ்ட் டைம் கூட ஒரு தடவை ஹரப்பன்னு சொல்லிட்டு இருந்தப்ப வந்து அந்தந்த ஏரியால இருந்திருக்கு. அதாவது திமுக மேல இல்ல, திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் மேல இருந்திருக்கு. பட் ஆனா அதை வந்து தலைவர் வந்து கன்சாலிடேட் பண்ணலையோ, உள்ள தலைவருக்கு சொல்லக்கூடிய தரவுகள் வந்து கரெக்டா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து இருக்கு. தலைவரே எக்கோ சேம்பர்ல உட்காந்துட்டாருங்க, அதாங்க பிரச்சனை. ஒரு 4 மண்டலத்துக்கு ஒரு 4 அமைச்சரை போட்டு இவங்க சொல்றதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு சொல்லிட்டு அவரே நம்பிக்கிட்டாரு. பெண் கொடுக்குற அதே மாதிரி பெண் கொடுக்கறதா வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்னு அவரே நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஜிபிஆர் நீங்க சொன்னது என்னன்னா பிஜேபியோட பெரும்பாலும் ஓட்டு கூட வந்து விஜய்க்கு தாங்க போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து பிஜேபி கேடஸே என்ன நினைக்கிறாங்கன்னா பிஜேபி போய் ஜெயிச்சு உள்ள வரப்போறது இல்ல. ஸோ எப்படியோ திமுகவை தோக்கடிக்கணும், அவங்களோட மெயின் என்னன்னா திமுக வெறுப்பு. அவங்க பெரிய லெவல்ல வந்து போட்டுட்டாங்க. அந்த இந்த நிறைய செக்டார் இருக்காங்க. இப்ப எப்படின்னா இல்ல அதுதான் பாமக எடுத்திருக்கலாம். கதிர். இப்ப அதிமுக இருக்கு, அதிமுக ஓட்டு போட்டா என்ன நினைக்கிறான், இந்த எடப்பாடி 10 தடவை தோத்துட்டாங்க, இவனுக்கு திருப்பி ஓட்டு போட்டா இவன் வரப்போறது கிடையாது, அதுக்கு சும்மா மாத்தியாவது போடலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு குத்து. பிஜேபி காரன் நினைக்கிறான் எப்படி இருந்தாலும் இவன் வளர மாட்டான், இவனுக்கு ஓட்டு போறது வீணாதான் போக போகுது, அப்ப அவன் ஒரு தாவேக்காக்கு ஒரு குத்து. நாத்தாக்காரன் நினைப்பான், இவன் என்னடா விடிய விடிய பேசுன்னு பேசிட்டு இருக்கிறானே தவிர இவனுக்கு வந்து ஒரு இதுவும் இவனும் கழட்ட மாட்டேங்கிறான். அப்ப அங்க இருக்கிறவன் என்ன பண்றான், அதுல ஒரு 4%, அப்ப இவனும் குத்து. எல்லாம் அதாவது திமுகவுக்கு எதிராக எவன் விளாடுறானோ அவன்லாம் வந்து ஒரே சைட்ல போய் கன்சல்டேட் ஆனதான் தாவே, வேற ஒண்ணும் கிடையாது. அது இல்லாம அவனுக்கே இருக்கிற கல்ட்டு குரூப், ஓகேவா, என் புருஷனோட வந்து பார்த்தா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் ஒரு கல்ட்டு குரூப், இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து குத்தி இருக்கிறானுங்க, வேற ஒண்ணு. அதே மாதிரி நேத்து வந்து ஏழன் ஒரு பேட்டி கொடுக்கும்போது விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு பேசுனது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. எதுக்கு தாவைக்கா தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும், எதுக்கு விஜய் அண்ணா நேத்து பேசினாரு எனக்கு ஒண்ணும் புரியல. அது பாத்தீங்கன்னா தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் அல்லது அப்படின்னா பேச முடியாதுங்க, அது கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதனால இல்ல டிவிக்கே தாவைக்கா தலைவர் சொல்லி பேசிருக்கலாம். அண்ணனுக்கு தெரியும், விஜய் அண்ணனுக்கு தெரியும். இது வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுங்க. திராவிட கழகத்தை ரிப்ளை எல்லாம் இப்படி எல்லாம் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், வேலை ஆகாது. யாரும் அதை பார்க்க கூட மாட்டாங்க. அடுத்த தடவை ஒரு அண்ணன்னு சொல்லிட்டு படிங்க, கொஞ்சமா படிங்க. அதே மாதிரி எங்க ஒரு பேனல் அனுப்புனாங்களோ அதுவும் இன்டென்ஷனல் பாக்குறேன். சின்ன பசங்களாம் ஒன்னு டாக்டர்ஸ் 2 பேரும் அப்படின்னும் போது நீ சொல்றது எல்லாமே டுபா கொடுத்தானோ, முதல்ல படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருந்தாலும் சும்மா மக்களை ஏமாத்துற மாதிரி இன்டென்ஷனலா அந்த பிளான் தான் அனுப்புனாங்கன்னு சொன்னது. இல்ல சார், இது வந்து அரசியல். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இதாலாம் இது எப்படி தெரியுங்களா, ஒரு ஃபேன் பாய் பேசுற மாதிரி இருக்கு. அவர் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட், அவர் வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாரு. பட் ஆனா அவர் ஃபேன் பாய் பேசுற மாதிரி அண்ணன் விஜய் அண்ணன் இது தெரிஞ்சு எதுக்கு அதெல்லாம் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது மைட் பி கட்சிக்காரங்களே பார்த்து சொல்லியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலா வந்து அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிபிள் கொடுத்தாங்க ஒரு அண்ணா திமுகனா ஆமா யாருன்னுவாங்க, அவ்வளவுதான். அவங்க சிஎம்மா இருக்கும்போது கூட மீதினா நீங்க சொல்லுங்க, டிவி கட்சி தலைவருக்கு நாங்க இதை சொல்றோம், இந்த இதெல்லாம் நீங்க ராங்கா சொல்றீங்கன்னு அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு அவரு சொன்னது கட்சி தலைவர் மட்டும் இல்லைங்க, இப்ப அவர் முதலமைச்சராக இருக்கிறாரு. அதாவது அதே சேம் டைப் ஸ்லாங், அதாவது அவங்க கட்சி தண்டவர்கள் என்ன பேசுறாங்களோ விஜயண்ணான்னு பேசுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஐயா விஜயண்ணா முட்டாளா இருக்காதியா, கொஞ்சம் வரலாற்றை கொஞ்சம் படிச்சுட்டு பேசுங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ப்ரெசன்டேஷனுங்கிறது அவரை உயர்த்தி பேசணும் இதுக்குன்னா கிடையாது. நம்ம பேசுறது இதுதான் இல்லை, அதாவது வாஸ்தவம் தான், எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ண என்ன அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்ம இப்படி பண்ணணும். இஸ் அ ப்ரெசன்டேஷன், அவ்வளோதான். என்ன அவங்க கேட்ட கேள்வி என்ன, நம்ம இப்போ எங்கேயுமே அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம மேலே அக்ரிசியேஷன் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் 6 மாதத்துக்கு குற்றச்சாட்டு எதிர்கட்சி எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆமா இன்னைக்கு என்ன பண்றாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அதை கேள்வி கேட்கத்தான் இங்க மக்கள் பாதிப்படையும் போது 6 மாசம் கழிச்சு உயிரோட இருக்கணும்ல, அதைத்தான் நம்ம இல்லைங்க. இது இப்படியே போச்சுன்னு வைங்களேன், என்ன நடக்கும்னா 77ல இருந்து 89 வரைக்கும், அப்புறம் 91ல இருந்து 96 வரைக்கும் நடந்த தமிழ்நாடு தான் திருப்பி வந்து இன்னொரு 15 வருஷத்துக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. எனக்கு ஆமாங்க, அது நேச்சுரல் தானே. இல்ல இது தவறு இல்லையா? இப்போ வந்து தமிழ்நாடு வந்து எப்படி எவ்வளவு பின்தங்கி, அதாவது மக்களோட அறியாமை பயன்படுத்தி வந்து எம்ஜிஆர் வந்து ஆண்டுட்டு போனான், ஜெயலலிதா ஆண்டுட்டு போனான்.
இன்னைக்கு வந்து அதே மக்களோட அறியாமையை பயன்படுத்தி வந்து திமுக ஆளும்போது எவ்வளவு திட்டங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ பாலங்கள், தலைவர் வகுத்த ஸ்கீம்ஸு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 100% வந்து உங்களுக்கு பின்னாடி தானே போகும். தேவையில்லாததுக்கு செலவு போகணும். இன்னைக்கு ஒருத்தன் பஜ்ரங் தள் நாய் வந்து ஒன்று பேசிட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஆப்போசிஷன் இல்லாத ஒரு தலைவரை மாத்துவோம்னு சொல்லிட்டு இந்த ரமேஷ் நாய் பேசிட்டு போயிருக்கு. அவன்லாம் வந்து ஒரு ஆளுன்ட்டு அவனை வந்து இவனுங்க வந்து மேடையில் நிற்க வச்சு கையை தூக்கி தூக்கி வந்து பேச விட்டுருக்கானுங்க அந்த ஆர்எஸ்எஸ் நாயை. இவங்கள மாதிரி கூட்டம்லாம் சேர்ந்தா தமிழ்நாடு வந்து என்ன ஆகுன்றத மக்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றதுதான் மன வருத்தமா இருக்கு. வேற ஒன்றும் நம்ம வந்து யோசிக்கிறோம் தொலைநோக்கு பார்வையில, பட் என்ன நடக்க போகுதுன்றது கண் கூட தெரியுது. அதாவது திமுகவை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து வச்சிருவாங்களோ, தாவேகா வெர்சஸ் வந்து ஒரு வலதுசாரின்ற மாதிரி ஒரு இது வந்துருமோ இன்னொரு 10 இயர்ஸ்ல அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. இல்ல இதே பயம் ஏ பொலிட்டிக்கல் எப்பயுமே ரைட்டிங் தாங்க. ஏ பொலிட்டிக்கல் இஸ் ஆல்வேஸ் ரைட்டிங். இல்லைங்க, அப்படின்னா வர வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது டிஎம்கே அப்படின்னா கிடையாது. என்னங்க நீங்க இது சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு எல்லாம் பார்த்தா அப்படின்னா இல்ல. ஏதாவது டிஎம்கே மாதிரி இருந்ததுன்னா 2011 அவர் டிவிக்கே தானே சொல்றாரு. இல்ல அவர் டிவிக்கே ஓகே 2011 பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கட்சியா கூட இல்லைங்க. 2016 நம்ம மெஜாரிட்டியான எதிர்கட்சி, கடுமையான எதிர்கட்சியா தான் இருந்தோம். அப்ப கூட ஆளுங்கட்சிக்கு ஆளுக்கு வாய்ப்பு கிடைச்சோம், அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிதான் இது பண்ணலாம். அப்படி இல்லை, டிஎம்கேங்கிற ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறத மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இல்ல எனக்கு இப்போ முன்னாடி சொன்னாங்கல்ல இந்த ஏடிஎம்கே வந்து ஒரு எந்த ஐடியாலஜியும் பார்க்க மாட்டாங்க, இன்னொரு பெட்டர் அட்ராக்டிவான ஒரு லீடர் கிடைச்சதுனால அங்க பார்த்தா போன எலெக்ஷன்ல வந்து டிஎம்கேவோட ஓட் பெர்சன்டேஜ் தான் ஏடிஎம்கே விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகம் லூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ ஏடிஎம்கேஓ வந்து அவ்வளோ பெரிய லாஸ் இல்லை. அவங்க போன வாட்டி ஒரு 75 அப்படின்னா இந்த வாட்டி இப்போ டிஎம்கே மாதிரி அப்படி ஹாஃப் அண்ட் ஹாஃப் அந்த மாதிரி விழல இல்ல, கொஞ்சம் தான் கம்பேரிட்டிவா போயிருக்கு. ஸோ டிஎம்கே கிட்ட இருந்து தான் ஓட் போயிருக்கு. ஸோ எனக்கு அதுவே வந்து ரொம்ப இதா இருக்கு. ஏன்னா வந்துட்டு இங்க வந்து அவ்வளோ பேசி அதோட லெஃப்ட் இங்க மோஸ்டா என்ன அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகள் வந்து உள்ளடி வேலை, அதாவது வெளியே வந்து இவங்க கூட எல்லாம் சேர்ந்தா ஓட் பெர்சன்டேஜ் அதிகமாகும் நினைச்சு நம்ம எல்லாரையும் கூட்டு சேர்த்துச்சு. பட் ஆனா கூட்டணியில சேர்த்துச்சு. பட் ஆனா அங்க வந்து வேலை நடந்ததா அப்படின்னா இல்ல. எஸ்பெஷலி பிசிகால இருந்து எனக்கு காங்கிரஸ் வந்து அடிமட்டத்துல எப்படி தொண்டர்கள் வந்து ஓட்டு போட்டாங்க எனக்கு தெரியல. பட் இது வந்து ரொம்பவே ஆனா பிசிகால ஆதவ அர்ஜுனாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல டைரக்டாவே வந்து ஓட்டை வந்து மாத்தியே குத்திருக்காங்க. ஸோ ஈவன் அது வந்து திருமாவருக்கு தெரிஞ்சுமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. ஸோ அதே மாதிரிதான் கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து கூட்டணியில இருந்தாலும் ஸோ நம்மளால இது சொல்ல முடியாது லைக் வந்து எக்கோ சேம்பர்லயே இருந்துட்டாங்கன்னு. ஏன்னா அதனாலதான் அவங்க வந்து லாஸ்ட் மினிட் கூட அவ்வளவு பெரிய கூட்டணி சேர்த்து எந்த லெஃப்ட் ஐடியாலஜியோட ஓட்டும் வந்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்கான அவ்வளவு பலமான ஒரு கூட்டணி. பட் ஆனா இப்போ வந்து அதுல இருந்தே ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல அப்படின்றதுதான் உண்மை. ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து அவன்கிட்ட ஐடியாலஜின்னு ஒன்றும் பெருசா இல்லவே இல்லை. பட் ஆனா அவன் கூட வந்து இப்போ வந்து லெஃப்ட் ஐடியாலஜின்னு நம்மலாம் கொண்டாடினது லைக் அவங்க ஆக்சுவலா அதோட இதை ஃபாலோ பண்ணாங்களான்னா தெரியல. பட் ஆனா திருமால இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாரையும் வந்து இவங்கெல்லாம் ப்ரோக்ரெசிவ், இவங்கெல்லாம் ஒரு லெஃப்ட் ஐடியாலஜி கொண்டவங்க அப்படின்னு நம்ம இது பண்ணது. இப்ப அவங்க வெறும் ஒரு சீட்டு இல்லைன்னா ஒரு அவங்களோட கட்சியை வந்து இது பண்றதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஒரு சைடு போய் அவனுக்கு ஒரு லெஃப்ட் இது வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கானுங்க. அவன் காசு கொடுத்துதான் பண்றான். அவன் ஒவ்வொருத்தரையும் வந்து பேர் என்ன அந்த குதிரை பேர மாதிரி சோஃபா மாடல் மாதிரி போய் சோஃபா கொடுத்து லிட்டரலா அவனுக்கு வந்து ஒரு லெஃப்ட் இதை வந்து அவனே உருவாக்குறான். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இன்னும் ஒரிசமா இருக்கு. ஆக்சுவலா அவன் லெஃப்ட் கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு எந்த ஒரு பிஜேபி எதிர்ப்பும் அவன் வந்து காட்டவே இல்லை. பட் ஸ்டில் இந்த மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் அவனுக்கு ஒரு லெஃப்ட் மாதிரி ஒரு ஃபேஸ கொடுக்குறாங்க அப்படின்றதுதான். ஸோ லைக் என்ன சொல்ல வந்தேன்னா டிஎம்கேவோட ஓட் ஷேர் தான் அதிகமா போயிருக்கு. அதை எப்படி நீங்க ரீகெயின் பண்ணுவீங்க அப்படின்றதா ஒரிசமா. ஏன்னா இது ஜாதி ஓட்டுன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதி ஓட்டெல்லாம் வந்து அவன் பார்ட்டிக்கு கரெக்டா போயிடுச்சு.
பிஎம்கே ஓடது பார்த்தா அவன் நிறைய வின் பண்ணியிருக்கான். லைக் ஏடிஎம்கே வந்து எங்கெல்லாம் வந்து ஜாதி ஓட்டு இருக்கோ அங்கெல்லாம் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. எங்க ஜாதி பார்க்காம நிப்பாட்டினதுன்னு பார்த்தா ஐ திங்க் டிஎம்கே மட்டும்தான். அதனாலதான் அது லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. பட் அதாங்க. ப்ரோ நான் பேசிக்கலாமா ப்ரோ? ஆக்சுவலா வந்து இன்னைக்கு கூட வந்து நான் ஃபேக் நியூஸ் கார்டு வந்து ஆக்சுவலா ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த மாதிரி திமுக இந்த மாதிரி பாஜக கிட்ட போக போத இந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்புக்குன்ட்டு பாலிமர் நியூஸ் கார்டு போடுறான். இதுக்கு ஏதாச்சும் நம்ம தான் வந்து ஃபேக்குன்னு சொல்லி நம்ம சைட்ல இருந்து சொல்லணும். இல்லாட்டி இது இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஆமா, இந்த சேஃப்ல பேக் வச்சிருக்கோம். அவர் பேக் வச்சிருக்காரு. அது சாக்ஸ் மேட்டர்லாம் வச்சிருக்கு. சரிங்களா? 500 தான் பிடிச்சது. இது அதுதான் பிடிச்சது. கண்டிப்பா ப்ரோ, சாரி, கண்டிப்பா ப்ரோ, அவர் தான் மியூட் பிடிச்சாரு. போடுங்க. சாரி. அவர் ரெட்ரோ பேசி முடிக்கட்டுமா? ரெட்ரோ சொல்லுங்க, முழுமையா சொல்லி முடியுங்க. ரெட்ரோ ப்ரோ பேசுங்க. அதுதான் ப்ரோ, இந்த மாதிரி பாலிமர் நியூஸ் இந்த மாதிரி கேவலமா போடுறான். இந்த மாதிரி பாஜக திமுக கிட்ட இருந்து ஆதரவு வாங்க போதா தொகுதி மறுசீரமைப்புக்குன்ட்டு. அதுக்கு ஆக்சுவலா வந்து நம்ம தரப்புல இருந்து வந்து அது ஃபேக்குன்னு சொல்லி போடணும். அது போடாம இருக்கிறனாலதான் இன்னமும் நம்மள வந்து பிஜேபி பக்கம் தள்ளி விடுற மாதிரி இந்த ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சோகால்டு இந்த மீடியாவாகட்டும், இந்த விஜய் சைடாகட்டும். இது நம்ம தான் வந்து பிரேக் பண்ணோம். இதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் இப்ப எல்லாம் இடதுசாரி கட்சியுமே அவன் பக்கம் இருக்கு. ரெட்ரோ பிரேக் பண்ணணும்ல. இப்ப வந்து திமுக உடைய ஐடி லீகல் விங்கு வச்சிருக்காங்கல்ல. இப்ப என்ன பண்ணணும்னா பாலிமர் மேல வந்துட்டு இது லீகல் கேஸ் ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி யார் யாரெல்லாம் பண்றாங்களோ எல்லாத்து மேலயும் வந்துட்டு டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணணும். ஏன் பண்ணல?